நல்ல உற்சாகமா சொல்ல அல்லேலூயா. ஓ உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. கைகளை உயர்த்தி உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. கையை உயர்த்தி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாரும் கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சூழ்நிலைகளை மாற்றுவா, தண்ணி ரசமாய் மாற்றுவா, எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவா. நல்ல உற்சாகமா எல்லாரும் கைதட்டி பாடுங்க. இந்த பாடலை பார்த்து கூட பாடுங்க. கர்த்தருடைய வல்லமை நம்மை தாங்குவதாக. ஓ ஜீசஸ், நல்ல உற்சாகமா கைதட்டி பாடுவோம். எல்லாரும் எழுப்பிடு சத்தமா. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. சொல்லுங்க சத்தமா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. அலை வந்தாலும் சத்தமா, அலை புயல் அடித்தாலும் பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தமாய் சொல்லுங்க. எல்லாம் கூடுமே, ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. தண்ணீர் ரசமாய் மாறிச்சு, அசப்பும் இனிப்பாய் மாறிச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறினதே. தண்ணீர் ரசமாய் மாறிச்சு, ஒரே ஒரு வார்த்தை இனிப்பாய் மாறிச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிற்றே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறினதே. வார்த்தையால சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால வாழ்க்கை மாறினதே. எல்லாம் கூடுமே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலையில் ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, பாரங்கள் எல்லாம் போனதே, பண்டக சாலை எல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழிய மாறினதே. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை. All the situation will be changed by the word of God. Oh, எல்லாம் கூடுமே. ஆமென். நல்ல கண்ணமுடி ஆண்டவரை பாருங்கள். கர்த்தருடைய வலது கரத்தை பாருங்கள். எல்லாம் செய்கிற வல்லமையுள்ள கரத்தை பாருங்கள். நல்ல கண்ணமுடி ஆவியானவர் எல்லாம் கூடுமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரோடு கூடுமே. பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிற தேவாதி தேவனே, யுத்த வீரனா என்னோடு இருக்கிற தேவாதி தேவனே, என் பலவீனங்களை மாற்றுவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கொஞ்சம் ஆவியில பலனடைவோம், ஆவியில பலனடைந்து பரிசுத்த ஆவியில பலனடைவோம்.
இப்போதே கர்த்தருடைய வல்லமை தாங்குகிறது. Right now. எல்லாரும் கொஞ்சம் ஆவியில ஒருமனப்படும். நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஒரு புது வல்லமை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். எல்லா தடைகளை உடைய பண்ணுகிற ஆவியானவர், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியமா, கர்த்தருக்குள் பலனடைவோம். எல்லாரும் நல்ல கைதட்டி சத்தமா நாம எல்லா சகோதரர்கள் எல்லாரும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொஞ்சம் நல்லா 2 நிமிடம் நல்லா அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க. உங்கள் பலவீனங்களை மாற்ற போகிறார். All the sicknesses released by the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீன பகுதிகள் சுகமாவதாக. நல்ல கைதட்டி கர்த்தரை துதிங்க. உள்ளே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவ ஆவியானவர் பலமான வல்லமை ஊற்றுவீராக. பலமான வல்லமை நிரப்புவீராக. எல்லா தடைகள் உடைந்து போவதாக. தேவ ஆவியானவர் நம்மை நடந்து செல்ல வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குவா, நம்மை தப்புவிப்பா, நம்மை ஏங்குவா, நம்மை சுமந்து செல்கிற நல்ல ஒரு ஆவியானவர். எல்லாரும் உற்சாகமா கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. மகிமைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. உதவி செய்பவர், ஒத்தாசையா இருந்தவர், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சத்தமா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை எங்க தெய்வமே ஆராதனை ஆராதனை. எல்லா கையை உயர்த்தி ஆராதனை மகிமையோடு வல்லமையோடு சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவன் நமக்காக எல்லாம் செய்து முடிப்பான். நான் உண்மையே நம்புவேன், உண்மை மாத்திரமே நம்புவேன், எப்போதும் உண்மை நம்புவேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை நம்புவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆராதனை முடிவுல கர்த்தர் மேல ஒரு பெரிய விருப்பம் நமக்குள்ளே வரட்டும். ஆமென். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென். வாழ்க்கையின் கடைசி வரையிலும் இந்த தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறையாம நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ஆமென். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் நம் வாழ்க்கையில வரலாம். ஆமென். சூழ்நிலை எப்படி வேணாலும் எதிர்மாறாக செயல்படலாம். ஆனால் ஆவியானவர் ஆமென் வேதம் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் நிற்பான். மனுஷன் நமக்காக நிற்பதற்கு யோசிக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் நிற்பான். He will stand on the situation. மலை போன்ற பிரச்சனைகள் கூட அங்கேயும் அவர் நிற்பான். நம்மால் யூகிக்க முடியாத பிரச்சனை நடுவிலே கூட அங்கே அவர் நிற்பார். நம் ஸ்தானத்தில் அவர் நிற்பார். நமக்காக அவர் நிற்பார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் நமக்காக நிற்பார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்காக நிற்பீர் ஆண்டவரே.
என் சார்பில் நீ நிற்பீர் ஆண்டவரே. என் சார்பில் நீர் நிற்பீர் ஆண்டவரே. நான் இல்லை என்கிற நிலையில் வென்று ஒன்று வருமானா என் சார்பில் நீர் அங்கு வந்து நிற்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி என்னால முடியல நினைக்கிற காரியங்களில் எனக்கு 100% உதவி செய்வேன். என் தேவன் வல்லவரா இருக்கிறார். 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் பெரியவர் ஆண்டவரே. You are so great my dear God. என் ஞானம், என் அறிவு, என் அனுபவம், என்னுடைய ஆற்றல் எல்லாவற்றை விட நீர் மிகவும் பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல ஆண்டவர் ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணணும். சந்தரா பாபா 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 பாபா. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு அது எல்லாமே ஒரு பொருட்டே கிடையாது. நமக்கு எது பெருசோ அவருக்கு ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுது, இது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம். அற்ப காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அற்ப காரியம். உலக மனுஷன்னா தனக்கென்ன ஆதாயத்தை தேடுவான். 2 கை எல்லாரும் வைத்து சொல்லுங்க, கர்த்தரே என் ஆதாயம். ஆமென். கர்த்தரே என் அஸ்திபாரம், கர்த்தரே என் அடைக்கலம், கர்த்தரே என் அனுகூலம், கர்த்தரே துணையானவர். எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தரே எனக்கு அடைக்கலமானவர். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். எல்லாரும் நல்ல எளிமையான கையை உயர்த்தி, நீர் பெரியவர் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்பவரே. நல்ல சத்தமாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சத்தமா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கையை உயர்த்து. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சத்தமா சர்வஞானியே. ஒரு கோலும் கையும் இரு பரிவாகமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாகமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகா
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சய. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. சத்தமா கிரகிக்க முடியா காரியம் செய்வி ஆராதிப்பே. ஆண்டவரே, நாங்க அன்றாட பார்க்கிற காகங்கள், பறவைகள், புறாக்கள், குருவிகள், இவைகளுக்கும் பிழை பூட்டுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எவருமே அவைகளை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஆனால் என் தேவன் மனிதன் கூட கவலைப்படாத விஷயத்திற்கு என் தேவன் அக்கறை செலுத்த வல்லவராய் இருக்கிறீர்கள். மனிதன் சற்றும் யோசிக்காத ஆகாயத்து பறவைகளுக்கும் பிழை பூட்டுகிறதற்கு நீர் வல்லவராய் இருப்பீர் என்றார். ரெண்டு கை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்புகிற எவரையுமே நீ கைவிடுகிறது இல்லையா? எவருமே பராமரிக்க முடியாத ஆகாயத்து பறவைகளை கூட நீர் தினந்தோறும் பராமரிப்பதற்கு திட்டம் போடுவீர் என்றார். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்புகிற எவரையுமே நீ கைவிடுகிறது இல்லை. நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாரும் வளர்கிற தோயத்து ஒரு 5 முறை சத்தமா, என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஒரு சொட்டு கண்ணீர் வரணும், என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சில நேரம் நான் பலவீனப்படுறேன், ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. My purpose. நான் விழுந்தால் உண்மையை சார்ந்து கொள்வேன், நான் நடந்தால் உண்மையை சார்ந்து கொள்வேன், என் வாழ்க்கையில் குறைவைகள் வந்தால் உண்மையை சார்ந்து கொள்வேன். ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியாது ஆண்டவரே, எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. எங்கள் வழியே நீங்க ஒருத்தர் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான். மந்தமுமானவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே, ஆதியும் மந்தமுமானவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை சத்தமா, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே.
கைகளை அசைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாரும் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கு நல்ல சத்தமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே கடைசி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த ஆராதனை கடைசி நேரத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்புகிறவன் ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. உம்மை நம்புகிறவள் என்றைக்கெல்லாம் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் என்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. சத்துரு எங்களை அசைக்கிறான், கீழே தள்ள பார்க்கிறான், எங்களை கால் சறுக்கி விழும்படி செய்கிறான். ஆனாலும் நீங்க என் பலனா இருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். எத்தனை பேர் ஆண்டவர் எங்க பலன் சொல்றீங்களா? கர்த்தரின் பலன் சொல்றீங்களா?